ஹலோ! இன்னைக்கு நம்ம சூப்பரான, ஈஸியான, டேஸ்ட்டான நல்ல நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல கொத்தமல்லி, வரமிளகா, கல்பாசி, அரிசி, கொஞ்சோண்டு வத்த, கிராம்பு, சோம்பு எல்லாத்தையும் போட்டு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, தேங்காய் போட்டு, ஆயில் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு, அதே பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டு, ஆனியன், கார்லிக், ஜிஞ்சர் போட்டு, டொமேட்டோ போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு, 2யுமே தனித்தனியா மிக்ஸி ஜாரில் அரைச்சு நல்லா வந்து பேஸ்ட்டாட்டம் திக்கா அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் ஆயில், கொஞ்சோண்டு கடுகு, அப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள், அப்புறமேட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு போட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிவிட்டு, நாட்டுக்கோழியை போட்டு நல்லா உப்பு தேவையான அளவுக்கு போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் வேணும்னா தாராளமாக கூட ஊற்றிக்கோங்க. கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக விட்டு குக்கரை மூடி வச்சு 7 to 8 விசில் வரைக்கும் விட்டு எடுத்து கொரியாண்டர் தூவி இறக்கினீங்கன்னா சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு